இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸான டேவாக தான் இருந்தது. மார்னிங் தம்பிங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுட்டேன். விசில்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி பால்கனியில் காய வச்சுருந்தேன். அது எல்லாமே நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு சுத்தமாக தீர்ந்துருச்சு. ஸோ அந்ததையுமே இப்போ அரைச்சி வச்சிடலாமே அப்படின்ட்டு அந்த வேலையை தான் நான் கன்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அதில் கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி பாருங்கள். அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. 1 வீக் வரைக்குமே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இது எனக்கு என்னோட அண்ணி சொல்லி கொடுத்த டிப்பு தான் இது. அதை நான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். மார்னிங் லஞ்சுக்கும் சேர்த்து சாதம் எக்ஸஸாகவே வச்சாச்சு. குழம்புக்கு வந்து சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். டின்னருக்கும் சேர்த்தே எக்ஸஸாகவே கொஞ்சம் வச்சாச்சு. யூஸ்வலாக பண்ணுற சாம்பாரை விட இன்றைக்கி எல்லா மசாலாவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அரைச்சி விட்ட சாம்பார் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சாம்பாரில் காய் எதுவும் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்து வெங்காய சாம்பார் மட்டும் தான் வச்சுருந்தேன். சாம்பார் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.